வள்ளி சேட்டனை அழைச்சோரு. ஆ பவி அம்மா போய் உங்க அப்பாவை கூட்டிட்டு வா போ. சரிம்மா. சேச்சி சேட்டனை கூட்ட போய் டேய் அப்பா வராரு. எதுக்கு இதெல்லாம்? எனக்கு தான் ஒண்ணு ஆகாதுன்னு சொல்லிட்டு இருக்கல நானு. இந்த பாட்டே, அவருக்கு ஏதோ ஆகுதோ இல்லையோ, எனக்கு நிம்மதியா இருக்கணும். அந்த ஆளை வந்து உட்கார சொல்லு. ஆப்பிள் வெட்ட கத்தி எடுத்தா நடுக்க வருது, லைட் ஆஃப் பண்ணாலும் நடுக்க வருது. சும்மா பேச்சு மட்டும் வீர மாதிரி பேச வேண்டியது. உட்கார சொல்லுங்க. ஒரு நிமிஷம் சும்மா இரு. அப்பா உங்களுக்கு நம்பிக்கை இருக்கோ இல்லையோப்பா, எங்களுக்காக அட்லீஸ்ட் உட்காரலாம்ல. என்னத்த நீ வேற? இல்லை தள்ளி உட்கார்றா. இவன் ஒருத்த கத்தி கத்தி கையில வச்சிருக்கேடா. சேட்டா அந்த மாலையை போட்டுக்கோ. நம்புதிரையா, மாமனு மருமகனு சண்டை போடாம இருக்க, ஒத்துமையா இருக்க ஏதாவது பூஜை பண்ணி கொடுங்க சாமி. இவங்க 2 பேரும் தொல்லை தாங்க முடியல சாமி. மாமியாரும் மருமகளும் ஒண்ணு சேராது, அது போல மருமகனும் மாமனும் ஒண்ணு சேராது. அது விதியம்மா. என்னாச்சு சாமி? என்ன காத்தடிக்குது, விளக்கலா கீழே விழுகுது? ஆபத்து பெருசா இருக்கு தம்பி. கண்டம் தாண்டறது கஷ்டம்னு பகவதி சொல்றா. அப்போ ஜோசியக்காரங்க சொல்லிட்டு போன மாதிரி தப்பா நடந்துருங்களா? என்னோட இந்த இத்தனை வருஷ பூஜையில இந்த விளக்கு இப்படி விழுந்ததே இல்லம்மா. இதோட இந்த வெயிட்டுக்கு காத்தடிச்சு கீழே விழுமா? நாளைக்கு பொழுது சாயறதுக்குள்ள ஏதாவது ஒரு அம்மன் கோயிலுக்கு அவரை அழைச்சிட்டு போய் அவருடைய காலடி படுற கோயில் ஸ்தலத்துல இத போட்டு உடைச்சிடுங்க. இன்னையில இருந்து 3 நாளைக்கு சூரியன் மறைஞ்சதுக்கு அப்புறம் வீட்டுல மஞ்சள் தெளிச்சு வேப்பலை கட்டி வைங்க. காலையில விடியறதுக்குள்ள அதை கழட்டி ஊர் முச்சந்திக்கு அதை கொண்டு போய் போட்டுருங்க. இதெல்லாம் அந்த ஆபத்து நடக்க கூடாதுன்னு சொல்லி வேண்ட வேண்டுதல் தான். இது நடக்கணுமா நடக்க கூடாதுன்னு முடிவு பண்ண வேண்டியது நாம இல்ல, அந்த கடவுள். திரும்பவும் சொல்றேன், நீ செஞ்ச புண்ணியம்தான் அவரை காப்பாத்தணும்னா காப்பாத்தும், இல்லன்னா அம்மாக்கு இன்னொரு தடவை ஃபோன் பண்ணி பாக்குறீங்களா? இல்ல தமிழ், பக்கத்துல வந்துட்டேன்னு சொல்றாங்க. ஆனா இன்னும் வரவே மாட்டேங்கிறாங்க. இதுக்கு மேல நான் என்ன பண்ண முடியும்? எனக்கு ரொம்ப பசிக்குதுப்பா. தமிழ், எனக்கும் தான் பசிக்குது. சரி நீ இங்கே இரு, ஒரு 10 மினிட்ஸ்ல நான் குக் பண்ணி எடுத்துட்டு வரேன். என்னம்மா எவ்வளவு நேரம்? சாரிடி, அம்மா கோவிலுக்கு போயிட்டு வந்தனா அதான் லேட் ஆயிடுச்சு. தமிழ், சாப்பாடு ரெடி. ஆதி, இன்னும் நீங்க சாப்பிடல? அது கூட இல்ல, இப்பதான் சமைச்சு எடுத்துட்டு வரேன். நல்ல வேளை இன்னும் சாப்பிடல. இருங்க. ஏன் பாரதி, சாப்பிட்டா என்ன? இல்ல ஆதி, நான் இப்பதான் கோவிலுக்கு போயிட்டு வந்தேன்.
இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் நம்ம சாப்பிடாம விரதம் இருக்கணும். விரதமா? என்ன திடீர்னு? இல்ல, எல்லாம் நம்ம நல்லதுக்காக தான். ஏங்க, சாப்பிடுறதானங்க நமக்கு நல்லது. கிண்டல் பண்ணாதீங்க ஆதி. நானே இப்பதான் கொஞ்சம் நிம்மதியா இருக்கேன். நீங்க வேற ஏதாவது சொல்லிட்டு இருக்காதீங்க. ஹலோ மேடம், நாங்க ஏற்கனவே பசியில இருக்கோம். நீங்க வேற டென்ஷன் பண்ணாம விஷயம் என்னன்னு தெளிவா சொல்லுங்க. நேத்து அந்த குறி சொல்ற அம்மா வந்து பேசிட்டு போனதுல இருந்து எனக்கு மனசே சரியில்லை. என்னங்க, அதான் நேத்து நைட்டே அதை பத்தி பேசணும்ல. நான் சொல்றத முழுசா கேளுங்க. இன்னைக்கு நான் கடைக்கு போனப்போ அந்த அம்மாவை வழியில பார்த்தேன். அவங்க சொன்ன மாதிரி நமக்குள்ள அப்படி ஒரு பிரிவு வராம இருக்கணும்னா இன்னில இருந்து 3 நாளைக்கு நம்ம வீட்ல விளக்கேத்தி வச்சு அத நாள் முழுக்க அணையாம பாத்துக்கிட்டு 3வது நாள் முடிவுல அம்மன் கோயிலுக்கு போய் விளக்கேத்தி வச்சு வேண்டிக்கிட்டு வரணும்னு சொன்னாங்க. முதல் நாள் மட்டும் வெளியே வந்து விளக்கேத்தி வைக்கணுமா. 3 நாளும் விளக்கு அணையாம இருந்தா அந்த வாக்கு பலிக்காதான். இதான் பரிகாரமா? ம் ஏன் பாரதி, படிச்சவங்க தானே நீங்க, கொஞ்சம் கூட சென்ஸ் இருக்காதா? அவங்க தான் அதை உளறிட்டு போறாங்கன்னா நீங்க அதையே பிடிச்சு தொங்குறீங்க. நாம நினைக்காம நமக்குள்ள எந்த பிரிவும் வராது. ஏன், இதுக்கு முன்னாடி கூட என் கூட சண்டை போட்டு என்னை விட்டுட்டு வந்தீங்களே, அப்ப எந்த ஜோசியக்காரன் வந்து நம்ம கிட்ட சொன்னான் நான் உங்களை தேடி இங்க வருவேன்னு? யாராவது சொன்னாங்களா? ஆதி, வேற எந்த விஷயமா இருந்தாலும் நான் இவ்ளோ யோசிக்க மாட்டேன். ஆனா இது நம்ம வாழ்க்கை சம்பந்தப்பட்டது.